ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இது உங்கள் சாம்சனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி காலையில் சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லியை லேசாக வறுத்துட்டு 5 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே சீரகம், மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு இன்னொரு மசாலாவும் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு கத்திரிக்காய் எடுத்து சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்கணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடலாம். அடுத்தது நாம் தேங்காய், வரமிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய பொண்ணுக்கு தக்காளி சாதம் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வெளியே போகலான்ட்டு ஒரே பிடிவாதம். அதனால் மத்தியானம் நாங்கள் ஜூஸ் கடைக்கு வந்தோம். பாப்பாவை ஜூஸ் குடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக குடிச்சு முடிச்சிட்டாங்க.